ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இது ஒரு ஜாக்கிங்க. அதாவது ஜாக்கினா நம்ம வந்து டயர் மாட்டுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ட்ரக்கு, பஸ்ஸஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹைட் அதிகம். ப்ளஸ் வந்து இது நம்ம புஷ் பண்ணி ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டும் அதிகம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா லோடு கெப்பாசிட்டி அதிகமாக தாங்கும். அதனால வந்து ட்ரக்லேயும் பஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த ஜாக்கி வீடியோனா, நிறைய பேர் இந்த பஸ்ஸு ஜாக்கிலாம் பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா இந்த மாடல் ஜாக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. இப்போ வருதா என்னன்னு தெரில. இது வந்து ஒரு நம்ம வீட்டில் இருந்தது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால ஒரு ஸ்ட்ரக் ஆகி போயிருக்குது. பாருங்க, கையால் திருப்பக்கூட முடியல. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள மண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அது மண்ணா இல்லை கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸ் வந்து மக்கி போய் அந்த அழுக்கானதில் சுத்த முடியல. இப்போ வர்ற ஜாக்கிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஹைட்ராலிக்கை புஷ் பண்ண அந்த ஹைட்ராலிக் மேலே வரும். நமக்கு வந்து வண்டியும் அதிலேயே ப்ளேஸ் பண்ணியிருந்தால் ஹைட் ஏறும். இப்போ இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ரொட்டேஷன் பண்ணணும். நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ண ஹைட் ஏறும். அதாவது ரைட்டில் கிளாக் வைஸில் சுற்ற ஹைட் ஏறும். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும்போது டவுன் ஆகும். பாருங்க, உள்ளே ரொம்ப மண்ணாகி இதாக இருக்குது. இது ஒரு ஹைட்ராலிக். அது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கீர் ஷேப்பில் இருக்கும். அதனால அது நம்ம ஹைட் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா தாங்கி நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே வந்து ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா வெறும் சாஃப்டாக இருக்கும். ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க, ஹைட் ஏறும். இது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ராலிக் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து வித்தியாசம் மாறும். நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மாறும். ப்ளஸ் ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கீர் பல் சிஸ்டம் மாதிரி தான் யூஸ் ஆகும். இந்த இதில் மேலே தான் ப்ளேஸ் ஆகும். அதாவது நம்ம எந்த லோடு வந்து மேலே தான் ப்ளேஸ் ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, லாரிக்கு யூஸ் பண்ணாங்க. இது 2 மட்டும் தான். அதாவது ஹெவி வெஹிக்கிள் லோடு அதிகமாக தாங்கிறதுக்கு. இது வந்து கெப்பாசிட்டி லோடு அதிகமாக தாங்குன்றதுனால இந்த இது யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. நான் திருப்பி பார்த்தேன், திருப்ப முடியல. ரொம்ப ட்ரை பண்ண இது பண்ணல. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு அதில் உள்ள அழுக்கு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 வாட்டி திருப்பும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆச்சு. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறுது. அந்த மேலே இருக்க கொஞ்சம் டஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு இறக்கி ஏற்றலாம். கொஞ்சம் உள்ளே இருக்க மண் அழுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும், ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணால் இன்னும் ஃப்ரீ ஆகிடும். மெயினாக அதில் வந்து க்ரீஸ் தான் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு. இந்த மேலே இருக்க பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லோடு தாங்கிறதுக்கு. இந்த கீர் செட்டு பாருங்கள், இந்த பல்லு தெரியுது பாருங்கள். இந்த பல்லில் தான் வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு. எவ்வளோ லோடாக இருந்தாலும் கெப்பாசிட்டி வந்து தாங்குங்க. அதுக்குன்னு ட்ரிப்பர் டார்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஓவர்லோடு. இது பழைய ஜாக்கெட்னால அந்த அளவுக்கு தாங்காது. ஏன்னா அது லோடோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ஸெலாம் நார்மல் ரோடு, அதனால் இது தாங்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் தான் நல்லா கரெக்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எனக்கு அவ்வளோ கிளியர் கட்டாக இது ஏறல. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததை விட ஓரளவுக்கு இது நல்லா ஏறுது. பட் அதே மாதிரி இந்த இது எப்படி திருப்புவாங்க, கையால் திருப்புறப்ப லோடு உட்காந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்கும் இதுவும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்கும். ஹைட்ராலிக் வந்து லோடு உட்காந்தாலும் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு புஷ் பண்ணி ஏற்றுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கையால் திருப்பீங்க. லோடு ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது திருப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி திருப்பாங்கன்னா இந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பைப் போட்டுப்பாங்க. இப்போ ராடு பைப் போட்டு அது மூலிமா பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து ரொம்ப மொத்தமானதாக இருக்கும். ரொம்ப மெலிசானதாக கண்டிப்பாக பைப்பே உடச்சிக்கும் அந்தளவுக்கு. ஏன்னா லோடோடு உங்களுக்கு நீங்கள் புல் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு ஹைட் ஏற்றுறீங்க, அதனால் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக அழுக்கெல்லாம் தொடச்சி நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் க்ரீஸ் போட்டால் சூப்பராகிடுங்க. இதில் அடியில் ஒரு பேரிங் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு பேரிங் இருக்கிறது தெரில, இப்போ தான் பார்த்தேன். அடியில் ஒரு பேரிங் இருக்குது. அந்த பேரிங் தான் வந்து ரொட்டேஷனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு. அந்த மேலே கீர் செட்டுக்கிட்ட அழுக்குதுன்னு சொன்னேன். இந்த பேரிங்கும் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி போய் ஸ்டக் ஆகி போயிருக்கும். பால்ஸ்லாம் எதுவும் கொட்டலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக நார்மலாக இருக்கும்.
இதில் தெரியுது பாருங்கள், பேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த கியரில் பார்த்துங்க கடைசி அழுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அழுக்கை க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து பேரிங்கில் போய் உட்காரும் இந்த அழுக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து சுற்றுறதுல வந்து கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும், ஸ்ட்ரக் ஆகும். அதனால தான் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப் போட்டுக்கலாம். பைப்னா இந்த பிளாஸ்டிக் பைப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன். நம்ம வந்து இரும்பு பைப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ இரும்பு பைப் இல்லை, அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பைப் போட்டு திருப்பினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பைப் போடாதீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் பைப்லாம் தாங்காது. இரும்பு பைப் வச்சுருப்பாங்க. நான் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து லாக் பண்ணி திருப்புவாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பினா நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்.